நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களும் இளைஞர்களும் அரசியல் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். 2026 இது நிகழ்ந்ததற்கு காரணம் விஜய் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நமக்கு இல்லைங்க, டிவி கேக்குதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஸோ இது தமிழ்நாடு விஜய்க்கு ஓட்டுக்கள் குவியும், ஆனால் சீட்டுக்கள் வருமா அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்றாரு. குழந்தைகள் நிறைய ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நம்ம ஒரு டீகோட் பண்ணலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கான மட்டுமே. இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன என்று. எஸ், அரசியல்ல அனுபவம் மிக அவசியம். ஸோ அனுபவத்தை எப்பயுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. அனுபவம் அவசியம். அரசியல் அனுபவம் ரொம்ப அவசியம். அரசியல் அனுபவமே இல்லைனாலும் வந்தது பிறகு அவங்க அனுபவங்களை கற்றுக்கொள்ள தான் போகிறாங்க. ஸோ அரசியல் அனுபவம் இல்லாமல் மேலும் மேலும் நம்ம வளரவே முடியாது. அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கிவிட்டது. இது எப்போது இருந்து தொடங்கியதென நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களும் இளைஞர்களும் அரசியல் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். சினிமா, பாட்டு, ரீல்ஸு இப்படி இருந்தவங்க அரசியல் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தங்களை அரசியல் படுத்திக்கிறாங்க. 2026 இது நிகழ்ந்ததற்கு காரணம் விஜய் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேற எந்த கட்சியிலையும் இப்படி அதீதமான இளைஞர்கள் பட்டாலும் இல்லை, விஜய் கிட்ட தான் இருக்கு. இளைஞர்களெல்லாம் ஃபுல்லாக அவர் எடுத்துட்டாருங்க அப்படின்னு தான் எல்லா கட்சியுமே பேசுகிறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நமக்கு இல்லைங்க, டிவி கேக்குதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆரோக்கியமான போக்கு. அண்ணா காலத்தில், கலைஞர் வளர்ந்து வந்த காலத்தில், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் இளைஞர்கள் இருந்தாங்க. இளைஞர்கள் தான், யங்ஸ்டர்ஸ் தான் எம்எல்ஏ அமைச்சர் பதவியெல்லாம் அடைஞ்சாங்க. செங்கோட்டையன் எம்எல்ஏவா பதவியேற்கும்போது அவருக்கு 26 வயது தான். இளைஞர்கள் அந்த அளவுக்கு துடிப்பா அந்த அரசியல ரொம்ப தீர்க்கமா மூர்க்கத்தனமா இருந்தாங்க. அப்படியான இளைஞர்கள் இப்ப இல்லை. விஜய் கூட இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸோட பாலிடிக்ஸ் சினிமாட்டிக் பாலிடிக்ஸாக தான் இருக்கு. இன்னும் சீரியஸ் பாலிடிக்ஸா மாறல. பட் இனிமே அது மாறும். போக போக மாறும். போக போக அவங்க கத்துப்பாங்க. அவங்களோட படிப்பினைகள், வெற்றி தோல்விகள் மூலமா கத்துப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள கடக்க வேண்டியது இருக்கு, நிறைய தடைகளை கடக்க வேண்டியது இருக்கு. ஸோ போக போக அவங்க நிறைய கத்துப்பாங்க. இதுவரை பெரும் அளவிலான குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026 ஏப்ரல் 23 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. அந்த அளவுக்கு அதிருப்தியும் மக்கள் மத்தியில் இருக்கு பாருங்க. ஓட்டு போடாம ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு ஏற்கனவே இருந்த திமுக, அதிமுக மீதான அதிருப்தி மனநிலை. சரி, யாரு வந்தா நமக்கு என்ன, நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மனநிலை. இவங்க யாரு வந்தா நமக்கு என்ன, நம்ம உழைச்சாதான் நமக்கு அப்படிங்கிற மனநிலை. இந்த மனநிலையால ஒரு கணிசமான மக்கள் ஓட்டே போடாம இருக்காங்க. அப்புறம் இந்த 2 கட்சியின் மீதும் அபிப்பிராயம் இல்லாதவர்கள், இந்த யார் வந்தா இவங்க நமக்கு என்ன செய்ய போறாங்க, நல்லதா நடக்குது அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க. ஸோ அது ஒரு தவறான மனப்போக்கு. இல்லைன்னா குறிப்பிட்டு யாராவது ஒரு சுயேட்சையோ அந்த தொகுதியில் யார் நல்லது செய்வாங்களோ அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அவங்களுக்கு அந்த வாக்கை செலுத்தணும். வாக்கே போடாம விடுறதுங்கிறது ஒரு அபத்தமான விஷயம். விஜய் சொல்ற மாதிரி இந்த முறை இந்த மாதிரி வீட்டிலேயே இருந்தவர்கள், ஓட்டை வீணடித்தவர்கள்லாம் இந்த முறை ஓட்டை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது நல்ல விஷயம். வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களில் காணப்படும் கூட்டம் போல குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததை கண்டு
வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை. அது மட்டுமா, வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வாக்களிப்பதற்காகவே பெரும் பொருள் செலவு செய்து இந்த ஜனநாயகர்களை இருகரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா? எஸ், ஃபாரின்ல இருந்து ஒரு ஃப்ளைட்ல இருந்து வந்த வீடியோ வந்துச்சு. யாரெல்லாம் ஓட்டு போட போறீங்கன்னு எல்லாரும் கை காமிக்கிறாங்க. மலேசியால இருந்து வர ஃப்ளைட்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னா கொஞ்சம் பேர் காமிச்சாங்க. ஸோ பெரிய சைன் தான் அதெல்லாம். வெளிநாட்டுல இருந்து ஓட்டே போடாதவங்கலாம் வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போடுறது. ஆமா. இப்போ நம்ம வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் குடுக்கலாம். அங்கிருந்தே கூட ஓட்டு போடுறதுக்கான வசதிகள இன்னும் தெளிவா செஞ்சு குடுக்கலாம். எல்லாராலயும் இந்த ஒரு ஓட்டை செலுத்துவதற்காக அங்கிருந்து டிராவல் பண்ணி வர முடியுமான்னு தெரியல. தபால் ஓட்டுக்கள் மாதிரி சில வாய்ப்புகள வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் இன்னும் நல்ல ஏற்படுத்தி கொடுக்கலாம். தேர்தல் திருவிழா என்று தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்பட்டதே நேற்றுதான். இந்த 2026 ஏப்ரல் 23 தான். எனினும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே. எஸ், ஒரு திருவிழா மாதிரி தான். பொங்கல் தீபாவளி பண்டிகைக்கு ஊருக்கு போற மாதிரி தான் கிளம்பி போனாங்க. அந்த அளவுக்கு அந்த ஓட்டுப்பதிவு இருந்திருக்கு. ஸோ ஒரு திருவிழா மாதிரி நடந்தது இந்த முறை. உண்மையிலேயே எல்லாருமே அரண்டு போற அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய என் பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், என் தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பிகள், என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிதலை காணிக்கையாக்குகிறேன். குறிப்பாக நம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பிஸ்க்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றி. எஸ், குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்றாரு. குழந்தைகள் வந்து நிறைய ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஓட்டு போடணும், நீங்கள் ஓட்டு போடுங்க, டிவி கேக் போடுங்க, விஜய்க்கு போடுங்கன்னு. விஜய் மேலே ஒரு அதீத பாசம் குழந்தைங்களுக்கு இருக்குது. இப்போ என் வீட்டில் கூட என் பொண்ணு விஜய்க்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சும்மா தமாசா கட்சியில் எல்லாம் தற்குறிகளாக இருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போது ஆமாம், நாங்கள் தற்குறி தான், மக்களோட பணத்தை கொள்ளையடிக்க தெரியாத தற்குறிங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓ, பரவாயில்லையே அப்படின்னு. இப்படி ஒரு அரசியல் பார்வையா அப்படின்னு. என் பொண்ணுக்கு ஒரு இப்போ 8th தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ குழந்தைகள் அரசியல் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல சைன் தமிழ்நாட்டில். குறிப்பாக நான் நன்றி செலுத்த வேண்டியது நம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் நம் கழக தோழர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தான். இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று ஏளனம் பேசியோருக்கு செயல் மூலம் பதிலடி தந்த தோழர்கள் உங்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கழக தோழர்களுக்கு உறுதியாக இருந்த குடும்பத்திற்கும் நன்றி. நம்பிக்கையோடு இருப்போம், நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். இதான் விஜய் ஸ்டேட்மெண்ட். அங்கே இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாரு. லெட்ஸ் சி விஜய்க்கு எந்த அளவுக்கு இது சாதகமான ஒரு தேர்தலாக அமைய போகுது அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரியும். உண்மையிலேயே அவர் எதிர்பார்த்தபடி பேரலையா வந்து வாக்கு செலுத்தி இருப்பது அவருக்கான ஓட்டா, அவருக்கு அது வெற்றி தீர்மானிக்குமா, விஜய்க்கு ஓட்டுக்கள் குவியும் ஆனால் சீட்டுக்கள் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவரோட கணிப்புப்படி சீட்டுக்களாய் மாறுவது ரொம்ப கடினம். அவருக்கு ஓட்டுக்கள் குவியும். ஒவ்வொரு தொகுதிக்கு 20,000 40,000 வரைக்கும் ஓட்டு வருங்க அப்படின்னு சொல்றாங்க. சிட்டியில நிறைய ஓட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நகரங்கள்ல, கிராமப்புறங்கள்லயும் விசர்ஜனத்துக்கு கணிசமான பெண்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல பணம் பட்டுவாடா சரியா பண்ணாத இடங்கள்ல அதிமுக பணம் சரியா கொடுக்கலன்னா, அதனால ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் கொடுக்காத இடத்துல நீ எனக்கு பணம் கொடுக்கலையா, அப்ப நான் விசிலுக்கு போடுறேன்னு விசில ஒரு ஆப்ஷனை வச்சு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வெறுப்பை காமிக்கிறதுக்காக, நீ எனக்கு ஓட்டு காசு கொடுக்கல, நான் விசிலுக்கு போட்டுறேன் அப்படின்னு அவங்க விசிலுக்கு போட்டவங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. விசிலுக்கு விழுந்த ஓட்டுக்கள் வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. நம்மளோட கணிப்புப்படி அது வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. மே 4ஆம் தேதி பார்ப்போம். விஜய்க்கு எத்தனை எம்எல்ஏக்கள் வராங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருச்சியிலும் பெரம்பூர்லையும் எடுத்துக்கொண்டாலே அந்த டர்ன் அவுட்டு வாக்கு சதவீதம் அதிகமாக தான் இருக்கு. பட் அந்த அலை, விஜய்க்கான அலை ஒரு பேர் அலையா இது வந்திருக்கா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 95 அப்படிலாம் போயிருந்ததுன்னா அது ஒரு பேர் அலை, விஜய் அலை, புயல் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. எஸ்ஐஆர் மூலமாக எஸ்ஐஆர்னாலையும் அண்டு ஒரு 25 லட்சம் தான் கடந்த 2021 தேர்தலோடு ஒப்பிடும்போது 24 லட்சம் தான் வாக்குப்பதிவு அதிகம். அதனால இளைஞர்கள் ஓட்டு மட்டும்
விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு தராது. மே 4ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.